40வது அதிகாரம் 2-3வது வசனம். தாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணி இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சந்தத்துக்கு செவி கொடாமல் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. ஆமென். என்ன பட்டிருக்கு? காவல் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து, காவல் காக்கிற மனுஷன் என்ன பண்ணுறான்? எரேமியா என்ற தீர்க்கதரிசியை அழைத்து சொல்கிறாரு, அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் அப்போனா அவர் என்ன? அவர் காவல் சேனாதிபதி கர்த்தரை வணங்கலை. அவர் வேற ஒரு ஆள், வேற ஒரு ஆள், வேற ஒரு நாட்டு ஆள். அவர் என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். இந்த இடத்துக்கு இந்த தீங்கு வரும்னு சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணியும் இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி என்ன பண்ணிடுச்சு? வந்துடுச்சு, வர பண்ணியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. எதுக்காக? ஒரு தீங்கு வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி என்ன வந்துடுச்சு? தீங்கு வந்துடுச்சு. எதுக்காக வந்துச்சு? எதுக்காக வர பண்ணியிருந்தாரு? அவர் சொன்ன மாதிரியே கர்த்தர் வர பண்ணிட்டார். எதுக்காக வர பண்ணியிருந்தாரு? தீங்கு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் என்ன பண்ணிட்டீங்க? பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டீங்க. 1. 2வது, அவர் வார்த்தைக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. செவி கொடுக்காமல் போனீங்க. ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? காவல் சேனாதிபதி எரேமியாவை பார்த்து சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு தீங்கு நடக்குதா இல்லையா? நடக்குது. ஆனால் இந்த காரியம் எதனால் வந்ததுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? சில வேலைகளில் குழப்பிட்டு இருக்கிறோமா இல்லையா? ஏன் இப்படி ஒரு தீங்கு வருது? ஏன் இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வருது? நமக்கு ஏன் வேதனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் இந்த காரியத்தை தேவன் அனுமதிச்சார் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம பல வேலைகளில் என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், கஷ்டப்படுவோம், சோர்வடைவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? இதனால் பலவீனமாகும். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய், காவல் சேனாதிபதி சொல்கிறார், விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. பாவம் செய்து பாவம் ஒன்று செஞ்சுருக்குறாங்க. 2வது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. சத்தத்துக்கு செவி கொடுக்கல. நம்ம பாவம் செய்யலைன்னா கூட தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருந்தாக்கா ஆண்டவர் தீங்க வர வைப்பார். இப்போ இன்றைக்கி என்னது? ப்ரேயரு கண்டிப்பாக வந்துடணும். யார் மூலமாக ஆண்டவர் பேசுவார்? ஊழியக்காரங்க மூலமாக தான் என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்படி இல்லைன்னா வேதத்தின் அடிப்படையில் பேசுவார். இன்றைக்கி எல்லாம் ப்ரேயருக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? நம்ம அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கறதில்ல. அப்போ என்ன ஆகும்? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனதால் தீங்கு நம்ம வாழ்க்கையில் வருமா? என்ன வருமா? தீங்கு வருமா? இன்றைக்கி ஜபம்னா ஜபத்துக்கு வந்துடணும் கரெக்டாக. இன்றைக்கி வேத வாசிப்பு கூட்டம்னா வேத வாசிக்க வந்துடணும். இன்றைக்கி ஊழியம்னா ஊழியத்துக்கு வந்துடணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? ஹவுஸ் விசிட்டிங் போகணுன்னா ஹவுஸ் விசிட்டிங் நம்ம போகணும். ரெடியாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்திக்கணும். தேவன் சொல்கிறத கேட்காம என்ன பண்ணுறோம்? நம்ம விரோதமாக பாவம் செய்கிறோம். 2வது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது கிடையாது. ப்ரேயர் தானே பார்த்துக்கலாம், ஜபம் தானே, இன்னொருத்தவங்க வீட்டில் போய் ப்ரேயர் தானே பண்ணணும், பார்த்துக்கலாம், போட்டு வரட்டும், போகிறவங்க போட்டும் வரவங்க வரட்டும் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர் தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கலன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் என்னத்தை அனுமதிப்பார்? தீங்க அனுமதிப்பார். என்ன அனுமதிப்பார்? தீங்கு அனுமதிப்பார். அதுவும் எப்படின்னா அவர் முன்கூட்டியே சொல்லிடுறார், இவங்களுக்கு தீங்கு வர வைப்பேன் அப்படின்னு. யார்கிட்ட சொல்லிட்டாரு? ஊழியக்காரர்கள் மூலமாக அவங்க வெளிப்படுது. ஆனாலும் தீங்கு வர பண்ணுவேன்னு சொல்லி அதே மாதிரி தீங்கையும் என்ன பண்ணுறாரு?
வர பண்ணுறார். அவர் தீங்கு வர பண்ணுறதுக்கு யார் காரணம்? நாம் தான் காரணம். அப்போ அவரை நம்ம என்ன பண்ணுறோம்? கோபப்பட வைக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு தாய் இருக்கிறாங்க, பிள்ளை இருக்குது, வயசுக்கு வந்த பிள்ளைகள். ஒரு வேலை விட்டால் அந்த பிள்ளைகள் செய்யறதில்ல. அப்போ இது தாய்க்கு என்ன வரும்? கோபம் வரும். நமக்கு முடியல, நம்ம நல்லா இருக்கக்குள்ளே நம்ம செஞ்சோம், நமக்கு முடியாதப்போ இந்த பிள்ளைங்க நமக்கு வேலை செய்யலையேன்னு சொல்லி கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். உலகத்து மனுஷர்களாகிய நமக்கே கோபம் வரும்போது இந்த வானத்தையும் பூமியும் வானங்களையும் படைத்த தேவனுக்கு கோபம் வருமா வராதா? அப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கலன்னு அவருக்கு என்ன வரும்? கண்டிப்பாக கோபம் வரும். அதனால தான் ஏதாவது ஒரு சிட்சிப்பை நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். ஒரு தீங்க என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காரியத்திலேருந்து சரியான வழிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? போகும். ஐயோ, இப்போ ஆலயத்துக்கு வாரம் வரோம், திடீர்னு ஒரு வாரம் வரலன்னு வச்சுக்க, உலக காரியமாக போயிட்டோம். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தீங்கோ, ஒரு கஷ்டமோ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? அந்த வாரத்தில் நடக்கும். அப்போ நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம ஆலயத்துக்கு போதால் தான் நமக்கு என்ன இல்லை, தேவை பாதுகாப்பு இல்லை, இந்த வாரம் நம்ம ஆலயத்துக்கு போகலை, அதனால தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்போ தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காமல் போனால் தீங்கு நம்ம வாழ்க்கையில் வரும். என்ன பண்ணோம்? வரும். நம்ம சும்மா செவினேன்னு இருந்தால் கூட நம்மளை நோக்கி என்ன பண்ணுறோம்? தீங்கு வரும். எதனால் தீங்கு வருது? தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணல? செவி கொடுக்கலை. அப்போ இந்த இடத்துல எரேமியாவும் அவங்க கூட இருக்கிற ஜனங்கள், யூத ஜனங்களையும் என்ன பண்ணுறாங்க? விலங்கிடப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு? நீ என்ன பண்ண, உன்னோடைய பூட்டை நான் திறந்து விடுறேன். அவர் எரேமியாவுக்கு மட்டும் தயவு பாராட்டி, யார் சொல்லுவா? அந்த காவல் சேனாதிபதி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணி இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்பொழுது இதோ உன் கையிலிடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட நீ என்ன பண்ண? பாபிலோனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாபிலோன் மனுஷன், அந்த சேனாதிபதி யார்? இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி விலங்கிட்டு பாபிலோனுக்கு கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அவர். எதனால்? தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செஞ்சுட்டு தேவனுடைய சொல்ல கேட்காம தவறு பண்ணதுனால தன்னுடைய ஜனங்கள், சொந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகிறதுக்கு தேவன் அனுமதிக்கிறார். அப்போ அந்த சேனாதிபதி என்ன பண்ணுறான்? எரேமியா மேலே ஒரு அனுதாபப்பட்டு, நீ என்ன பண்ண, நான் உன் கட்டை விலக்கி விட்டுறேன், உன்னோட விலங்கை என்ன பண்ணுறேன், கழட்டி விட்டுறேன், நீ போ, உனக்கு பிரியமான இடத்துக்கு நீ போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவரை அனுப்பி விடுறாரு. ஒரு தயவு என்ன பண்ணுறது? கிடைக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தயவு கிடைக்கிது, ஒரு கிருபை கிடைக்குது. நம்மளும் அந்த கிருபையை கிடைச்சதால தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், நம்மளை தேவன் பலப்படுத்துகிறார், அவருடைய கிருபையால் நம்மளை வழி நடத்துகிறார், அவருடைய கிருபையால் நம்மளை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அப்போ அந்த கிருபை, அந்த தயவு யார் கண்ணில்? சேனாதிபதியின் இடத்துல கிடைக்குது. யாருக்கு கிடைக்குது? எரேமியா தீர்க்கதரிசிக்கு கிடைக்குது. அதனால் அவருடைய கட்டை விலங்க என்ன பண்ணுறாரு? கழட்டி விட்டு, நீ ஏன் கூட பாபிலோனுக்கு வந்தாவா, இல்லை நீ எந்த இடத்துக்கு போய் நீ என்ன பண்ண வாழணும்னு ஆசைப்படுறியோ அந்த இடத்துக்கு போன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ இந்த தீங்கு ஏன் வந்தது? இந்த காரியம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பல வேலைகளில் குழப்பத்தில் இருப்போம். இந்த தீங்கு, இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த பிரச்சனை நமக்கு வருதுன்னா அது நம்மளால தான் வருது, வேறு யாராலையும் என்ன பண்ணல வரல. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுன்னா அது நம்மளால தான். நம்ம சரியாக இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியில், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலை, தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்கிறோம். அதனால தான் இப்படிப்பட்ட தீங்கு நமக்கெல்லாம் என்ன பண்ணுது? வருது. அப்போ இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசியை மேலே தயவு உண்டாகுது. அந்த காவல் சேனாதிபதி தயவு பண்ணி அவர் கூட்டை கழட்டி என்ன பண்ணுறாரு? அவரை அனுப்பி விடுறாரு. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதி, கொடுமைகள் எல்லாமே வறுமை எல்லாமே வந்தாலும் தேவன் கிருபையாய் நம்ம என்ன பண்ணுவார்? நடத்துவார். கிருபையாக நம்ம பாவத்தை மன்னிப்பார். கிருபையாக நம்மளை என்ன பண்ணுவார்? எந்த பிரச்சனையிலேருந்து, பாடுலேருந்து நம்ம விலக்கி என்ன பண்ணுவார்? மீட்பார். அப்போ நாம் செய்த தவறு என்ன? தேவனுக்கு
தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டோம். ரெண்டாவது என்ன பண்ணிட்டோம், அவர் சொல்கிற வார்த்தையே கேட்காம போயிட்டோம். இதனால தான் நமக்கு பிரச்சனை, போராட்டம் வருது. அப்போ நாம் செய்தது தவறு தான் சொல்லி நம்ம மனம் திரும்பும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், எரேமியாவுக்கு இந்த சேனாதிபதியினுடைய கண்களில் தயவு கிடைத்தது போல் தேவனுடைய கண்களில் நமக்கும் என்ன பண்ணும், தயவு கிடைக்கும். நம்மளையும் தேவன் என்ன பண்ணுவார், பாதுகாப்பார், மீட்டெடுப்பார். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எது, பாவம் செய்வது என்னது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ரெண்டாவது அவர் சொல்கிறத கேட்கணும். அவர் நேராக நம்மக்கிட்ட சொல்கிறாரா, இல்லை, ஊழியக்காரர்கள் மூலமாக நம்ம வேதத்தை படிக்கும்போது வேதத்தின் மூலமாக பேசுவார். இல்லை டிவியில் ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம்னா அதன் மூலமாக தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவார். இப்படி செய்யணும், அப்படி போகணும், இப்படி பாஸ்டிங் போடுறது ஜெபிக்கணும், இல்லை இப்படி பண்ணணும், அப்படி போகணும், எப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு பேசுவார். பேசும்போது தான் நமக்கு என்ன பண்ண முடியும், அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து கேட்டதன்படி நம்ம நடக்கணும். எனக்கு கூட ஆண்டவர் ஒரு எனக்கு குழந்தை எப்படி பிறந்ததுன்னா, நான் ஆலன் பால் பிரதர் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் டிவியில். அப்போ அவர் என்ன சொன்னார், தானியேல் உபவாசம் 21 நாள் உபவாசம் போடுங்க, போட்டால் என்ன பண்ணணும், நீங்கள் நினைக்கிறது யாருக்காக சொன்னார், நல்ல மருமகன் நல்ல மருமக கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த உபவாசத்தை போடுங்கன்னு சொன்னார். ஆலன் பால் பிரதர் மூலமாக பேசினார். அப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணேன், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தானியல் உபவாசம் போட சொல்கிறார் பாஸ்டர், ஏதாவது ஆசீர்வாத டிவிலேருந்து நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 21 நாள், அப்போ பாப்பாவுக்கு 29 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் ஆகலை. எப்படியோ நாங்கள் ஜெபம் பண்ணி போராடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ 21 நாள் ஃபாஸ்டிங் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். உடனே அவங்களும் சரி நான் போடுறேன்ட்டாங்க. அப்போல்லாம் அம்மா வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு மனதில் தோணுச்சு, உடனே நானும் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்க சரிவர அதை போடலை. ஆனால் நான் என்ன பண்ணேன், கரெக்டாக அந்த 21 நாள் அப்போல்லாம் நான் கடை வைத்துக்கொண்டு மெயின் ரோட்டில் இருக்கிறேன். கடையில் கடையை திறந்து வச்சுட்டு பைபிள் எடுத்து வச்சுன்னு ஜெபம் பண்ணுறவாள் தான் எனக்கு. அப்போ ஜெபம் பண்ணிவிட்டு நான் 21 நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே எனக்கு குழந்தை கருவில் என்ன பண்ணிடுச்சு, தங்கிடுச்சு. நான் மெயினாக எதுக்காக பாஸ்டிங் போட்டேன்னா, என் கணவர் ரட்சிப்புக்காக தான் நான் பாஸ்டிங்கே போட்டேன். குழந்தைய கூட நான் கேட்கல. அப்போ அந்த 21 நாள்லேயே பெரிய பாப்பா எனக்கு தங்கியிருக்கிறா, எனக்கே அது தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் வேற ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். ஆனால் எனக்கும் அந்த உணர்த்தினார், ஜெபிக்கணுன்ற ஒரு உணர்வை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கொடுத்து உணர்த்தி அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், ஜெபித்தேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு என்ன தருவார், பதிலை தருவார். அப்போ அவர் கர்த்தர் இந்த தீங்கு வருமென்று சொல்லி இருக்கிறார், நாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணியும் இருக்கிறார். தீங்கு வரும்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அதுவும் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. அப்போ நாம் செஞ்ச தவிர என்ன பண்ணுறாரு, ஒன்று பாவம் செஞ்சுருக்கிறோம் தேவனுக்கு விரோதமாக, ரெண்டாவது அவர் சொல்கிற வார்த்தையை கேட்காம இருந்திருக்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தையை நான் கேட்டதால தான் இன்றைக்கி குழந்தை இரட்டத்தனியான குழந்தைகளோடு கூட இருக்கிறேன். அப்போ நான் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாத அசால்ட்டாக விட்டுட்டு இருந்தேன்னா ஆண்டவர் உணர்த்துறாரு மனசில் ஜெபம் பண்ண சொல்லி. நான் அசால்ட்டாக விட்டுருந்தேன்னா இன்றைக்கி என் 2 பிள்ளைங்களை நான் பெற்றிருக்கவே முடியாது. அப்போ தேவனுடைய காரியங்களை, தேவன் சொல்கிற வார்த்தைகளை அதுக்கு தான் செவி கொடுத்து நம்ம கேட்கணும். ஒரு சின்ன காரியம் வந்தாலும் பெரிய காரியம் வந்தாலும் ஊழியக்காரர்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக, டிவி மூலமாக எப்படி நம்மக்கிட்ட ஆண்டவர் இடப்படுறாரோ அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம செயல்படணும். அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்க சொன்னார், அந்த காரியத்தை நான் நிறைவேற்றினேன், ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார், அந்த 21 நாள்லேயே அற்புதமாக என்ன பண்ணுறாரு, குழந்தைய கொடுக்குறாரு கருவில். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிருந்தேன், அந்த குழந்தையை நான் என்ன பண்ணியிருக்க முடியாது, பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அப்போ தேவன் எப்படி வேணால் பேசுவார் நம்மிடத்தில். அவர் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அதன்படி நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வேத பகுதியில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கர்த்தர் நம்ம மேலே கோபமாக இருந்தால் ஒரு பொல்லாப்பாக வர பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தீங்கு நம்ம வாழ்க்கையில் வருது. நாம் அது புரியாமல் எதனால் தீங்கு வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுட்டு கிடக்குறோம்.
அதுக்கு நாம் தான் என்னது காரணம். தேவன் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டத்தை அனுமதிக்கலை. நாம் செய்கிற தவறுகள் தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டத்துக்கு காரணமாக மாறுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, காவல் சேனாதிபதி சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் எரேமியா மேலே தயவு பாராட்டுறாரு. உன்னுடைய கட்டை நான் விலங்க என்ன பண்ணுறேன், கழட்டி விடுறேன், நீ என் கூட பாபிலோனுக்கு வந்தாவா, இல்லைனா நீ எந்த இடத்துல போய் சௌகரியமாக வாழணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தேவ பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு கொரோனா வந்தப்போ புறஜாதி ஜனங்கள் தான் அழிந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்களா, புறஜாதி ஜனங்கள் தான் அழிந்தாங்க. தேவ பிள்ளைகள்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க ஃபஸ்ட்டு கொரோனாவில். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு தரார். அப்போ புறஜாதி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அழிந்து போகிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எந்த நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணோம், செவி கொடுக்கணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அப்படி நம்ம செவி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இல்லைனா இந்த பிரச்சனை எப்படி வந்தது, அந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு யோசிச்சுட்டு நம்ம குழப்பிட்டு இருக்க வேண்டியது தான். அப்போ ஒன்று, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. ரெண்டாவது, தேவன் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம கேட்டு அதன்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா எரேமியா 40:2-3 நீர் பேசியது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காரியம் உங்களுக்கு, இந்த காரியம் எப்படி வந்தது என்று, இந்த காரியம் வந்தது என்று அப்பா ஸ்தோத்திரம் நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை எப்படி வந்தது, போராட்டம் எப்படி வந்தது, ஏன் இந்த காரியம் வந்தது என்று குழப்பி கொண்டிருக்கிற ஜனங்களே, அப்பா நாங்கள் குழப்பி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது நாங்கள் செய்த பாவம், உங்களுக்கு பிரியமில்லாத காரியம், அது மட்டுமில்லை உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தது தான் ஆண்டவரே. அதை நாங்கள் புரியாமலப்பா நாங்கள் குழப்பி கொண்டிருக்கிறோம். இன்ற நிமிஷத்திலிருந்து நாங்கள் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நாங்கள் அசட்டையாய் நினைக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்வோம் அப்பா. நீர் என்ன பேசுகிறீரோ, என்ன சொல்கிறீரோ அதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் தயவு பாராட்டி வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நாங்கள் சரியான நேர்கோட்டில் வர நீர் எங்களுக்கு உபத்திரவங்களை, சிக்ஷைகளை அனுமதிக்கிறீரப்பா. அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அப்பா சரியான ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான வழியில் நடத்த எங்களுக்கு சிக்ஷையை நீர் கொடுக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியம் எதற்காய் வந்தது என்று ஆண்டவரே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிற வேலையில் இதோ நாங்கள் செய்த தவறினால்தான் இந்த காரியம் எங்களுக்கு வந்தது என்று எங்களுக்கு புரிய வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்குதல் அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் ஒழுங்கும் கிரமமாய் எல்லா காரியங்களையும் செய்ய தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.